சரணடைந்தார் ராபின்சன், இன்னும் கைதாகவில்லை திமுக ஒன்றிய செயலாளருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு குமரியில் நடந்த அந்த கோரமான நிகழ்வு நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் சேவியர் அவர்களுடைய உடல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் காவல்துறையின் மூலம் ஒரு அடக்குமுறையை ஏவி அவர்களை வைத்து அவரது பிணத்தை அடக்கம் செய்திருக்காங்க. இது 100% மேலே ஏற்க முடியாத ஒரு விஷயம். இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா அப்படின்னு கேள்வி எழுப்புகிற அளவுக்கு தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க பாஜக எப்படி செயல்படுகிறதோ அதை விட கூடுதலாக செயல்படுகிறது திமுக அப்படிங்கிறது இதன் மூலயமாக நமக்கு தெரிய வருகிறது. சர்ச்சு மட்டும் அவர்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து மதுரையிலிருந்து பேராயர் அவர்கள் நேற்றைய தினமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் மூலம் ராபின்சன் அவர்களை அவரது பணிகளிலிருந்து நீக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சரணடைந்து அவர் காவல்துறைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்குவார் அப்படிங்கிறத அவங்க அறிக்கையை வெளியிட்ட மாதிரியே அவர் இன்றைய தினம் சரணடைந்திருக்காரு. ஆனால் திமுகவில் இருந்து எந்த ஒரு விஷயமும் இதுவரைக்கும் முன்னகர்த்தப்படவே இல்லை. இன்றைய தினம் மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் தற்காலிக நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியிட்டது யார் அப்படின்னா திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்க துரைமுருகன் அவர்கள் தான். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த விஷயம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து மொத்தமாக அவர்களை நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவரை கைது செய்ய வேண்டும். கைது செய்வது மட்டும் இல்லாமல் அவருக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதை முன்னகர்த்தி பேசாமல் இப்படி தற்காலிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆன பிறகு ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு மன்னிப்பு வழங்கி மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் மறுபடியும் நிற்பார். அப்போ இதே மாதிரி யாராவது ஒருத்தர் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு அநீதி நடக்குதுன்னு உடனே அதற்காக குரல் கொடுத்தோடனே அவரையும் இதே மாதிரி கொலை செய்வதற்கான அத்தனை திட்டத்தையும் போடுவாங்க. இது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதே புரியல. முழுக்க முழுக்க மக்கள் திமுக எந்த மாதிரியான விஷயங்களை கையெடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. ரமேஷ் பாபுங்கிறவர் இப்போ வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அவரால் கொலை செய்யப்பட்ட அவருடைய பாடி எடுக்க மாட்டேன்னு போராடிட்டு இருந்த அந்த மக்களை அடிபணைய வைத்து காவல்துறை மூலம் அவருடைய உடல் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.